வெல்கம் டு லைட் கேஸ். நடிகர் ரஜினி மகள் சௌந்தர்யா அவங்க அம்மா லதா வழியில சொந்தமான அஸ்வின் என்பவரை 2010ஆம் ஆண்டு திருமணம் செஞ்சாங்க. இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. இவங்க 2 பேத்துக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு. அதுக்கு முக்கிய காரணம் தனுஷுங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. தனுஷ் தான் ஏதோ கோல் மூட்டி விட்டு இவங்க 2 பேத்தையும் பிரிச்சதாகவும் வதந்திகள் பரப்பப்பட்டுச்சு. கருத்து வேறுபாடு காரணமா 2 பேரும் பிரிந்து வாழ்றதுக்கு சென்னை மாவட்ட முதன்மை குடும்ப நல நீதிமன்றம் சமீபத்தில் விவாகரத்து வழங்குச்சு. ரஜினி பொண்ணுக்கு இங்க விவாகரத்து கிடைச்ச நிலையில ரஜினி அமெரிக்கால கேசினோல ரொம்ப உற்சாகமா விளையாண்டுட்டு இருந்தாரு. சௌந்தர்யா ரஜினி அனிமேஷன் மற்றும் கிராபிக் டிசைன்ஸ்ல மிகப்பெரிய திறமைசாலின்னு சொல்லப்படுது. இவங்க ஏற்கனவே சினிமாவில் படையப்பா, சென்னை 18, சண்டைக்கோழி, கோச்சரியான் உள்ளிட்ட படங்களுக்கு அனிமேஷன் பண்ணியிருக்கிறாங்க. கணவன் அஸ்வினை பிரிஞ்சு வாழ்ற சௌந்தர்யா ரஜினி இப்ப 2வது திருமணத்துக்கு அடி போட்டிருக்கிறாங்க. இவங்க வேற யாரும் கிடையாதான். இவங்க கூட கிராபிக்ஸ் டிசைன்ஸ்ல வேலை செய்யற நபர்னு சொல்லப்படுது. 2 பேருமே அனிமேஷன் அண்ட் கிராபிக்ஸ் டிசைன்ல நல்ல திறமையானவர்கள் சொல்லப்படுது. கோச்சரியான் அதுக்கு முன்பு இருந்தே இவர் 2 பேத்துக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இவங்க 2 பேருடைய பழக்கம் தான் அஸ்வினுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியை உண்டாக்குனதாக சொல்லப்பட்டிருக்கு. அஸ்வின் பல தடவை கண்டிச்சும் சௌந்தர்யா ரஜினிகாந்த் தான் கூட வேலை பார்க்குற அந்த நபரோட பழகுறத நிப்பாட்டல போல. இதுல ஒரு கொடுமை என்னன்னா, சௌந்தர்யா ரஜினிக்கு வரக்கூடிய இந்த 2வது கணவரும் தன்னுடைய முதல் மனைவியை விட்டு பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. அப்ப சௌந்தர்யா கல்யாணம் பண்ண போற 2வது கணவர் பணம் செல்வாக்கு எல்லாட்டினாலையும் தன்னுடைய மகளுக்கு பிடிச்சிருக்கிற ஒரே காரணத்துக்காக ரஜினி ஒத்துக்கிட்டாரு. இந்த கல்யாணத்தை ஆடம்பரமா பண்ணாங்கன்னா மீடியா கிழிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு வெறும் கண்ணு காது வச்ச மாதிரி ரொம்ப சிம்பிளா முடிக்க போறாங்க. அந்த வாழ்க்கையாவது சௌந்தர்யா ரஜினிக்கு கை கொடுக்குதான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.